இந்த தமிழ்நாடு பிஜேபிங்கிற குதிரை அப்பவே குப்பை கவுந்துருச்சு. பிஜேபி நோட்டை விட கம்மியா தான் வாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க 14% ஓட்டு வாங்கிருக்காங்க. வச்சு நாக்க வைக்கிறது. இந்தியாவே ஆளுகின்ற கட்சி, 2 முறை ஆண்ட கட்சி, 3வது முறையோட கட்சிக்கு அதனால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் வெட்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க? நானா சவுசையில அரெஸ்ட் பண்ணி வச்சேன்? நான் வைக்கல. என்ன கேக்குறீங்க? அண்ணாமலைக்கு என்ன சண்டை? ஒரு சண்டை வாக்கிய வரதுக்கு தவிராக அவர் என் பையன் வயசு, அவருக்கு நான் சண்டை போட்டு போகிறேன். தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நான் வேலூர்ல என்னுடைய நண்பர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி அவர்களுடைய மகன் உடல்நிலையை விசாரிக்க பெற்றாயிட்டு கண்டிப்பாக கூடிய விரைவில் குணமாகிவிடலாம். மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பத்திரி நிர்வாகத்துக்கு கீழே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க நல்லபடியாக. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ நமக்கு எப்போதுமே சந்தோஷத்துல ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அந்த அவங்களோட பங்கு எடுக்கிறத விட அவங்க கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுடைய ஒரு ஆதரவை தெரிவிக்கிறது ரொம்ப சிறந்த கொண்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். கடவுள் அருளால நல்லபடியாக அவர் மீண்டு நல்லபடியா வந்துருவார். அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்தது. அது தலைப்பாரி எடுத்து அவரே தூக்கினார். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருத்த வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை திருந்தினா திருந்தாத எனக்கு தமிழ்நாட்டு பிஜேபி மொத்தமா 40க்கு 0 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுல 13 இடம் டெபாசிட் வேற போயிடுச்சு. நான் 2வது இடத்துல இருக்கிறேன், 3வது இடத்துல இருக்கிறேங்கிறதுனால நான் பாராளுமன்றத்துடைய கரையில உட்காந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் படியில உட்காந்து சொல்ல மாட்டேன். ஒரு ஓட்டுல தோற்றாலும் தோல்விதான். இந்த தேர்தல் 6 மாசம் முன்னாடியே சொன்னேன். கலைஞருடைய 100ஆண்டு விழா முடிந்து அந்த கொண்டாட்டத்துல அவருடைய 101வது பிறந்தநாள் மிகப்பெரிய அளவு திமுக கொண்டாடக்கூடிய மாதிரிதான் இருக்குங்க. அதே மாதிரிதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படை. தேர்தல் என்பது அது ஒரு கூட்டணி, மேத்தமெட்டிக்ஸ். அந்த கூட்டணியை கலையாமல் உடையாமல் சிதறாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொண்டார். அரசனுடைய சாதனைகள் அது எல்லாமே சேர்ந்து என்னாச்சு, அப்படியே இந்த ஓட்டுகள் கிடைச்சி ஸ்வீப்பில் வந்தாங்க. பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 என்பது இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வந்திருக்கு. இந்தியா கூட்டணிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவம் ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கிய திமுகவுடைய உழைப்பு, அந்த பிளானிங் தான் ஆனா நான் அப்பவே சொன்னேன், தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு 0 தான். அந்த 0 நிரூபணமாயிருக்கு. அதே சமயத்தில் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக வருவாங்க. அதுவும் நடந்திருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல எனக்கு பர்சனல் ஆதாயமோ இழப்போ எதுவுமே கிடையாது. நான் ஜோ அவர்கள் என்னுடைய மானசீக ஒரு 6 குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்கும், எந்த குதிரை நொண்டி அடிச்சு விடுவோம் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இந்த தமிழ்நாடு பிஜேபிங்கிற குதிரை அப்பவே குப்பை கவுந்துருச்சு. என்றைக்கு
தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை முடித்துக் கொண்டதும் அண்ணாமலையினுடைய ஒரு ஐடியானால அன்னைக்கு அதனுடைய எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு. பிஜேபி நோட்டா விட கம்மியா தான் வாங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க 14% ஓட்டு வாங்கிருக்காங்க. ஒரு பையன் பாஸ் ஆனானா இல்லைங்க 37 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாங்கன்ற பெருமையா அசிங்கமா இல்ல இது? அதுவும் என்ன தேசிய கட்சி, இந்தியாவே ஆளுகின்ற கட்சி, 2 முறை ஆண்ட கட்சி, 3வது முறையோட கட்சிக்கு அதனால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதை போய் பெருமையா பேசினாக்க திரும்ப வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுவீங்க? அப்ப திருப்பி எங்கிட்ட வந்து கேட்பீங்களா, சாரி சார் உங்ககிட்ட 10% வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், இப்ப மாத்தி மறுபடியும் சொல்றீங்களா? ஏன்னா தேர்தல் முடிவு தோத்துட்டீங்க, ஊத்திக்கிச்சு, அவ்வளவு அதையும் அதிகத்துக்கு மனசு இல்லைன்னா நீங்க எப்ப திரும்புவீங்க? அதுக்கு சொல்றோம். இந்த 14% கூட கூட்டணினால வந்து கூட்டணி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 7 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 10 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுன்னா இன்னும் கௌரவமாகத்தானே இருக்கும். அதை உதவி செய்யறதுக்கு துப்பு இல்ல, நான் 1.5% அதிகமா வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேங்கிறது அது என்ன? அப்ப 13 இடத்துல வந்து உங்களுக்கு இது போச்சு இல்ல, டெபாசிட் போச்சு இல்ல, அதை கூட அப்படின்னா உன் கேண்டிடேட்டே தப்புன்னு தெரியுது இல்ல. அதெல்லாமே சரி பண்ண விட்டுட்டு யாரு குறைச்சலான மாடல வந்திருக்காங்க? 2 பேர். ஒண்ணு சௌமியா அன்புமணி ஒரு 10,000 கணக்குல டிஃபரன்ஸ், இன்னொன்னு விஜயகாந்தோடைய மகன் 500 சொச்ச ஓட்டு. அதுதான் நிஜமாகவே வெற்றி கோட்டுக்கு அருகில் உள்ளது. இதெல்லாம் 1.5 லட்சம் ஓட்டுக்கு இருக்காரு. மாநில தலைமையோட முடிவு தப்புன்றீங்க. நான் வந்து சண்டை போட வரல, நான் என்னுடைய கருத்தை மட்டும்தான் சொல்லுவேனே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஆசைக்கு எல்லாம் பேசுறதுக்கு நான் வரவே இல்லை. இது என்னுடைய கருத்து. இதை சரி செய்து கொண்டால் நம்ம திருந்த வாய்ப்பு உண்டு. இல்ல இல்ல நான் வந்து ஒரு செகண்ட் தான் லேட்டா வந்தேன், 2 செகண்ட் தான் லேட்டா வந்தேன்னா அப்படியே லேட்டா தான். பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், இதை எப்படி சார் பாருங்க? பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், ரெண்டுத்தையும் எப்படி பாருங்க? ரெண்டுமே சார், சுதந்திரம் என்பது நான் என் பேக்கெட்டுக்குள்ள கை விடுறது சுதந்திரம். எல்லாரும் பேக்கெட்டுக்குமே கை விட்டு இந்த சுதந்திரம் கூட கிடையாதுன்னா பரிச்சுன்னு 4 இடத்துல அடி விழத்தான் செய்யும். அது யாரா இருந்தாலும், பத்திரிகையாளராக இல்ல, எந்த இடத்துலயுமே எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டும் போது அதுக்கு உண்டான விளைவுகள் யாராவது இருந்தாலும் அது வரத்தான் செய்யும். எதிர்கட்சிகள் கேட்க தவறான கேள்வியில தான் நான் வந்து இவரோ கேட்டாரு, சோமசங்கர் கேட்டாரு. எனக்கு சவுசங்கர் அந்த மேட்டர் நான் வந்து சோசியல் மீடியால ரொம்ப இருக்கிறது. எதிர்கட்சிகள் கேட்ட கேள்வியை கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதிலோ அந்த பதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானே. நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க, நானா சவுசங்கரை அரெஸ்ட் பண்ணி வச்சேன், நான் வைக்கல இல்ல, என்ன ஏன் கேக்குறீங்க? முக்தார் சார் பார்க்க முடியல, பக்கத்துல முக்தார் கூடிய வழியில் தனியாக ஒரு நியூஸ் சேனல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உண்டான மை இந்தியா 24 புள்ளி இல்லாத இந்தியா ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உண்டான வேலைகள்ல இருக்காரு. அதுல வந்து வேலூர்ல மெயின் ஆபீஸும் சென்னையில பாக்கிய விஷயங்களும் சொல்றாங்க. கருத்து சுதந்திரம் வந்து முழுமையாக பறிக்கக்கூடாது, அது சுதந்திரமா செயல்படணும், எந்த அழுத்தம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் மை இந்தியா 24x7 தொலைக்காட்சி விரைவில் ஆரம்பிக்கும். அடிப்படையா கருத்து சுதந்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு சார். முன்னையை விட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னப்பா இப்படி ஒரு சட்டம் போட்டுருக்காங்க, வேற சட்டம் கிடைக்கல, என்னப்பா இந்த சட்டம் நீ ஒழுங்கா நீ கேட்கல அப்படி. அதாவது இப்ப சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. டாலரன்ஸ் லெவல் 0 ஆயிடுச்சு. பத்திரிகையும் இல்லை, எல்லா இடத்துலயுமே அப்பா மகனாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சகோதர சகோதரர் எல்லாத்தையுமே அது குறைஞ்சு போச்சு. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு சொன்னா பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான இது போய் சேராது. அதுதான் என்னுடைய கேட்க விரும்பல. யாருமே தன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சண்டை? ஒரு சண்டை வாக்கிய வழக்கு தவிராக அவர் என் பையன் வயசு, அவருக்கு நான் சண்டை போட்டு என்ன போகிறேன்? நான் வந்து பிஜேபி தலைவராக வரணும்னு ஆசைப்படுறேன்.
நான் பிஜேபியில சேர்ந்த போது 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் இனிமே நான் எந்த தேர்தலும் நிற்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னால எந்த மாதத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு என்பவன் சரியான நபர்களை பயன்படுத்திக்கலாம். யாரையுமே பயன்படுத்த மாட்டேன், நானே வியாதிகார வாங்கி இருக்க மாதிரி எந்த மைக்கு பார்த்தாலும் நானே குதிப்பேன்னா அதுக்கு அதோட விளைவுதான் இது. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய 1000 பேர் வருவாங்க, யாருமே வேணாம், நானே இருக்கிறேன். அந்த நானே இருக்கிறேன்னா நீ இல்லடா காலி ஊத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஆட்சி அமைந்தாலும் இந்தியா சிறப்பான ஒரு இடத்தை அடைய வேண்டும். அதுக்கு மக்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். சட்டத்தை நாம மதிச்சா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்னுடைய நம்பிக்கை. எல்லாவற்றையும் தாண்டி அருள் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதிரிகள் கிடையாது. ஒரு கேள்வி சார், அதுதான் நான் ஏமா அதுதான் சொல்றேன். ஒரு செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் ஓடிடில பண்றேன். அது ரெடி ஆன உடனே நான் உங்களுக்கு